தமிழ்நாட்டில் நம்ம எல்லாரும் எடுத்து உரைக்க வேண்டிய நிகழ்ச்சி. நம்ம எல்லார்கிட்டையும் இதை பற்றி பேசணும். திருப்பி திருப்பி தெய்வீகத்தை நிராகரிக்கக்கூடிய மக்கள் தமிழ் மக்கள் இல்லை. அதனால நம்ம எல்லாருக்கும் மரியாதை கொடுக்க வேண்டியவர்கள், எல்லா மதத்துக்கும் மரியாதை கொடுக்க வேண்டியவர்கள். இந்த மாதிரி ஒரு பேரரசை எடுத்து சொல்ல வேண்டிய வாய்ப்பு நம்ம எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. இதை எடுத்து சொல்லி ஊர் ஊராக எல்லாருக்கிட்டையும் பேசணும். திருப்பி திருப்பி தெய்வீகத்தை நிராகரிக்கக்கூடிய மக்கள் தமிழ் மக்கள் இல்லை. அதனால நம்ம எல்லாருக்கும் மரியாதை கொடுக்க வேண்டியவர்கள், எல்லா மதத்துக்கும் மரியாதை கொடுக்க வேண்டியவர்கள். இந்த மாதிரி ஒரு பேரரசை எடுத்து சொல்ல வேண்டிய வாய்ப்பு நம்ம எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. இதை எடுத்து சொல்லி ஊர் ஊராக எல்லாருக்கிட்டையும் பேசணும். திருப்பி திருப்பி தெய்வீகத்தை நிராகரிக்கக்கூடிய மக்கள் தமிழ் மக்கள் இல்லை. அதனால நம்ம எல்லாருக்கும் மரியாதை கொடுக்க வேண்டியவர்கள், எல்லா மதத்துக்கும் மரியாதை கொடுக்க வேண்டியவர்கள். இந்த மாதிரி ஒரு பேரரசை எடுத்து சொல்ல வேண்டிய வாய்ப்பு நம்ம எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. இதை எடுத்து சொல்லி ஊர் ஊராக எல்லாருக்கிட்டையும் பேசணும். மோடி அரசின் மூலமாக இதில் நடந்த ஒரு சிறிய முயற்சிகளையும் எடுத்து சொல்ல வேண்டியிருக்கும். தெய்வீகத்தை நிராகரிக்கக்கூடியவர்கள் தமிழ் மக்கள் இல்லை என மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியிருக்கிறார். எல்லோருக்கும் எல்லா மதத்தினருக்கும் மரியாதை கொடுக்கக்கூடியவர்கள் தமிழ் மக்கள் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் என்ன தெரிவித்திருக்கிற விவரங்கள்? வணக்கம். டெல்லியில் மன்னர் இரண்டாம் பெரும்பிடுகு முத்தரையர் தபால் தலை வெளியீட்டு விழா நடைபெற்றது. இதில் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசியுள்ள பேச்சுகள் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பாக தமிழகத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகள் தொடர்ச்சியாக அந்த திருப்பரங்குன்றம் தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று பாஜகவும், அது எல்லைக்கல்தான் என்று திமுகவும் அவர்கள் மாறி மாறி குற்றம் சாட்டி வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் டெல்லியில் இந்த விழாவில் பேசிய நிர்மலா சீதாராமன் பல்வேறு கருத்துக்களை அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக தெய்வீகத்தை நிராகரிக்கக்கூடியவர்கள் தமிழ் மக்கள் அல்ல, தெய்வீகத்தை நிராகரிக்கக்கூடியவர்கள் தமிழ் மக்கள் இல்லை, எல்லோருக்கும் எல்லா மதத்தினருக்கும் மரியாதை கொடுக்கக்கூடியவர்கள் என்று அவர் பேசியிருக்கிறார். இந்த விழாவை பொறுத்த வரைக்குமே டெல்லியில் நடந்த இந்த தபால் தலை வெளியீட்டு நிகழ்ச்சியில் துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன், நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கிறார்கள். தபால் தலை வெளியிடும் நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன், அதே மாதிரி தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக திருப்பரங்குன்ற நிகழ்வை மேற்கோள் காட்டாமல் அவர் மறைமுகமாக இந்த பேச்சை பேசியிருக்கிறார். இது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.